நீங்கள் பார்ட் டைம் ஜாப்பில் ரூ. 150 15,000 முடிக்கி பர் மந்த்துக்கு சம்பாதிக்கணுமா? இந்த முழு வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஏதோ ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களா, அது கடைசியில் இந்த கம்பெனி மூலம் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டுங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? முழு வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கம்பெனி என்ன எப்படின்னு அப்படிங்கிறது ஃபுல்லாக தெரியும். கம்பெனி பேர் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. சரிங்களா? அதை காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. சரிங்களா? இதில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது 2018 ஆரம்பித்த கம்பெனி. இப்போது இது முடிக்கு பார்ட் டைம் ஜாப்பில் நல்ல இந்தியா முழுவில் பெரிய லீடிங் கம்பெனியாக பலம் வந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி கம்பெனியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. சரிங்களா? இது ஹெட் ஆஃபீஸ் காண்டாக்ட் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. சரிங்களா? ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இந்த அட்ரஸில் இருக்குது. சரிங்களா? நீங்கள் பயப்பட தேவையில்லை. பார்ட் டைம் ஜாப்பாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்களா, ஒர்க் பண்ணுவாங்க, அமௌண்ட் கொடுக்காம போயிடுவாங்களா அப்படிங்கிறதுல கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா? உங்களுக்கு பேசிக் சோசியல் மீடியா ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். வீடியோ பார்க்குறதெல்லாம் கிடையாது, அதே போஸ்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், மெயில் அனுப்ப தெரிஞ்சிருக்கணும், போஸ்ட்டில் இருக்கிற ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இதில் ஒர்க் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணாதீங்க, வேஸ்ட். நீங்கள் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிங்கன்னா, இதெல்லாம் தெரியாமல் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எயின் பண்ண முடியாது. சரிங்களா? மெயில் அனுப்ப தெரிஞ்சிருக்கணும், வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஷேர் சாட் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ட்விட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், டெல்கிராம் யூஸ் பண்ணியிருக்கணும். பார்க்குறதெல்லாம் கிடையாது, வீடியோ பார்க்குறதெல்லாம் கிடையாது, அதில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். போஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யூடியூப்பில் வீடியோ போடுறது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இதில் 2 பிளானாக கொடுக்குறாங்க. ஒரு பிளான் 10,000 நீங்கள் கூப்பனில் ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். 24,000 உண்டான ஒருத்தான கோர்ஸை நீங்கள் 10,000 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எலைட் ஏனர் அப்படிங்கிறத பொசிஷனில் இருப்பீங்க ஃபஸ்ட்டு. அப்போது ஒரு மாதம் 1000 கிடைக்கும். 4 மாதம் தெரிஞ்சதுக்கப்புறம் அஃபிலியேட்டிவ் பார்ட்னர் அப்படிங்கிற பொசிஷன் போயிடுவீங்க. அப்போ உங்களுக்கு 15,000 மாதம் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இதில் ரெஃபரல் நீங்கள் உங்களுக்கு கீழே யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அதுலேருந்து 1000 உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். அதேமாரி 15,000 ஒர்த்தான பாயிண்ட்ஸ் பைமோட் அப்படிங்கிற ஆன்லைன் ஷாப் கம்பெனியில் உங்களுக்கு ஆட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக படித்து பார்த்துருங்க. அதர் இது ஃப்ரீ பிளான். நீங்கள் எதுவுமே பயணம் கட்ட தேவையில்லை, ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணலாம். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பேர் மார்க்கெட்டிங் பிளான்ஸ். சரிங்களா? மார்க்கெட்டிங் பிளான்ஸில் ஒரு நபர் ஜாயின் பண்ணார்னா என்னென்ன பொசிஷனில் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? இதை நியூ ஜாயினருக்கு உண்டான ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? நியூ ஜாயினர் ஃபஸ்ட்டு என்னவாக இருக்கார் அப்படின்னு பார்ப்போம். மார்க்கெட்டிங் பிளானில் வந்தார்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருப்பார். ஒரு 6,000 உண்டான கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணார்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறிடுவார். அவருக்கு கீழே ஒரு நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறிட்டார் அப்படின்னா அவர் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறிடுவார். இதுக்கெல்லாம் என்னென்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஜாயின் பண்ணுறவர் டெய்லி ஒர்க் பண்ணி ரூ. 150 பர் மந்த் எடுக்கலாம். எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை, ஒர்க் பண்ணால் போதும். டெய்லி ரூ. 5. சரிங்களா? இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். 4 மாதம் கழிச்சு ரூ. 500 வந்தானா வித்ட்ரா கொடுத்து 1 வீக்கில் நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனால் இதில் ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னென்னா 5 நாள் கண்டினியூஸாக நீங்கள் ஒர்க் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் இந்த மார்க்கெட் பிளேயர் பிளானில் வரவர் 6,000 கொடுத்து ஒரு கூப்பன் ஒரு
கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறிடுறாரு. மாறினதுக்கப்புறம் அவருக்கு ஒரு டாஸ்க்கு 50 ரூபா கிடைக்கும். ரெண்டுமே ஒரே மாதிரி ஒர்க் தான், ஆனால் கண்டென்ட் மட்டும் வேறு இருக்கும். சரிங்களா? இவர் 1500 ரூபா எப்போ ரீச் பண்ணுறாரோ அப்போது வித்ட்ரா கொடுத்து அவர் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் எப்படி மார்க்கெட் அசோசியேட்டாக மாறுவார் அப்படின்னா, இவருக்கு கீழே ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக, அதாவது அவர் ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டாருன்னா இவருக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்ப்போம். அதே ஒர்க்கு தான், 50 ரூபா டாஸ்க்கு, ரெஃபரல் 1000 ரூபா கிடைக்கும், ரீபர்ச்சேஸ் 500 ரூபா கிடைக்கும், ரெஃபரல் லிமிட் 40 பேர்த்த இவர் ஜாயின் பண்ணிக்கலாம். இவருக்கு கீழே இன்ட்ரோ கமிஷன் 20%, அவர் என்ன ஒர்க் பண்ணி எடுக்கிறாரோ அதில் 20% இவருக்கு கையில் கிடைக்கும். இப்போ அவர் கீழே 10 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு இன்ட்ரோ கமிஷனே 3000 ரூபா கிடைக்கும். ஏர்ன் பண்ணி மாதம் அவர் 14,500 ரூபா சம்பாதிக்கலாம். சரிங்களா? சம்மரி, அதில் 3மே ஒன்றே தான். மார்க்கெட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறவங்க ஒருத்தர் தான், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரும் ஒருத்தர் தான், மார்க்கெட்டிங் அசோசியேட்டும் ஒருத்தர் தான். அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பொசிஷன் மாறுவார். மார்க்கெட்டிங் அசோசியேட் அப்படிங்கிற இடத்துல வந்தால் தான் இன்ட்ரோ இன்கமும் ரெஃபரல் பர்ச்சேஸ் இன்கமும் அவருக்கு கிடைக்கும். சரிங்களா? இது என்ன பெனிஃபிட், கம்பெனி எஸ்பிஐ ஜாயின் பண்ணி என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். சரிங்களா? மார்க்கெட்டரை ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம், ஏர்ன் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஏர்ன் பண்ணிக்கலாம். எஜுகேஷனில் 6,000 ரூபாய்க்கு ஒர்த்தான பாயிண்ட்ஸ் பை மோட்ஸில் ஆட் பண்ணிடுவாங்க. இப்போது மார்க்கெட் பிளானில் வந்தவர் 20,000 முடிக்கு ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணி ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம். 20,000 ரீச் பண்ணார்னா 6,000 ரூபாய்க்கு உண்டான கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அவர் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறிடுவார். கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா அடுத்த விதத்தில் கொடுப்பாங்க. சரிங்களா? இது நம்ம வீடியோவை அட்டாச் பண்ணியிருக்கேன். எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணணும், எந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது நம்மளோட எஸ்பிஐ போர்ட்டல். சரிங்களா? அதில் லாகின் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துருவாங்க. ஓப்பன் பண்ண இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. இதில் இருக்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் டெய்லியும் படிக்கணும். அந்த வீடியோ ஒன்று ஓடும், அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் டெய்லி மாறும், அதனால் ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது கீழே இருக்க கம்பெனியோட சோஷியல் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி இருக்கணும். ஏன்னா அதுலேயும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன், டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அதில் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு பார்த்தா தான் ஜாயின் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ ஒர்க் பண்ணுறது எப்படி, ட்ரைனிங் டாஸ்க் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுறோம். டுடே டாஸ்க், அதுக்கு முன்னாடி டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். இதில் டவுன்லோட் டாஸ்க் இமேஜ் அப்படின்னு இருக்கும், அதை கொடுக்குறீங்க. அடுத்துனீங்கன்னா ஒரு இமேஜ் ஓப்பன் ஆகும். அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த இமேஜுக்கு உண்டான கண்டென்ட் ரெடி பண்ணணும் நீங்கள். சரிங்களா? கம்ஃபோர்ட்டை பற்றி நீங்கள் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணணும். ஒரு 5 லைன் கிடையாது, 5 வேர்டு இருந்தால் போதும். சரிங்களா? 5 வேர்டுக்கு உண்டான கண்டென்ட் ரெடி பண்ணிவிட்டு கீ இதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனில் படிச்சுக்கங்க. இதில் கீ கொடுத்துருக்காங்க, அந்த கீ பாயிண்ட்டை எடுத்துக்கணும். நம்ம 5 வேர்டு ஆட் பண்ணுறோம்ல, அதுக்கப்புறம் இந்த கீவேர்டை ஆட் பண்ணணும். அந்த கீவேர்டுக்கு ஒரு கீவேர்டுக்கும் ஒரு 3 ஸ்பேஸ் 4 ஸ்பேஸ் கேப் போட்டுட்டு தான் இந்த கீவேர்டை ஆட் பண்ணணும். நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு போஸ்ட் போட தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக ஷேர் சாட் யூஸ் பண்ணலாம். இதில் போஸ்ட் போட்டு அந்த இமேஜை கொண்டாந்து இங்கே நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும். அதோட லிங்கையும் இங்கே அப்லோட் பண்ணணும். சரிங்களா? அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அது எல்லாமே சொல்லியிருக்கேன். பாருங்கள், டெய்லி டாஸ்க் டுடே டாஸ்கில் கொடுத்தோம்னா இது மாதிரி உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் ஓடும். அந்த 2 நிமிஷம் டைம் ஓடுனதுக்கப்புறம் கீழே போடுது பார்த்தீங்களா, அது ஓடுனதுக்கு பிரகாரம் கோ டு டாஸ்க் பேஜுன்னு வரும். அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகுது. இது மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்ன மீடியாவில் போட்டீங்க, உங்கள் பேர், ஸ்டாஃப் ஐடி எல்லாமே வந்துடும். இதில் நீங்கள் என்ன மீடியாவில் போட்டிங்க அப்படின்னு பார்த்துட்டு ஃபேஸ்புக் கொடுத்துட்டு அதில்
இமேஜ் பேஸ்ட் பண்ணிடுங்க. அந்த யூஆர்எல் ஃபேஸ்புக்கில் நீங்கள் இமேஜ் பண்ணீங்க அதோட யூஆர்எல் காப்பி பண்ணி போட்டுருங்க. இப்போ அந்த ஃபேஸ்புக்கில் இமேஜ் கட் பண்ணியிருப்பீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, அந்த ஸ்க்ரீன்ஷாட் இங்கே அப்லோட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், டாஸ்க் ஓவர். உங்களுக்கு உண்டான அமௌண்ட் ஆட் ஆயிரும். இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் எப்படி போஸ்ட் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு முன்னே தெரிஞ்சிருக்கணும், அப்படின்னா தான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணணும். அப்படி தெரியலன்னா ஜாயின் பண்ணாதீங்க, ஏன்னா இது மாதிரி ஒர்க் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ எப்படி காப்பி பண்ண உங்களுக்கு காமிச்சிருப்பேன். சரிங்களா? உங்களுடைய ஃபேஸ்புக்கில் போட்ட போஸ்ட்டோட யூஆர்எல் காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் பார்த்துக்கணும். சரியா? நான் இப்போ சப்மிட் பண்ண முடியாது, ஆனால் நான் இன்னும் ஒர்க் பண்ணி முடிச்சேன். இந்த வீக்குக்கு உண்டான ஒர்க்கு முடிச்சிட்டேன், அதனால் சப்மிட் பண்ண முடியாது. சரிங்களா? நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆயிரும் உங்கள் அக்கௌண்ட்டில். இப்போ வாங்க ஃபேஸ்புக்கில் எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி அது உங்கள் பேருக்கு நேராக இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். இது ஃபோட்டோன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே போகும். அந்த ஃபோட்டோவை எடுத்தாச்சு, நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல அந்த ஃபோட்டோ தான் இது. இதுக்கு கம்ஃபோர்ட்டை பற்றி நீங்கள் 5 லைன் டைப் 5 வேர்டு கொடுக்கணும். 5 வேர்டு கொடுத்தது பிரகாரம் 5 வேர்டுக்கு மேலே கொடுக்கணும், மினிமம் 5 வேர்டு கொடுக்கணும். சரிங்களா? கொடுத்தது பிரகாரம் அந்த கீவேர்டையும் இல்லை அந்த அட்டாச் பண்ண போகிறோம். அப்படி மினியே டைப் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? பேஸ் விட்ருக்கேன், நான் போஸ்ட் பண்ணிடுவேன். போஸ்ட் பண்ண பிரகாரம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கட் பண்ணிக்கணும். எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன், அது எப்படி எந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன் பாருங்கள். போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. அதை எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். தேவைங்கிறது மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியை விட்டோம். நீங்கள் என்ன டைப் பண்ணிங்களோ அதுக்கு அது மட்டும்தான் இருக்கணும். அது இமேஜ், அது மட்டும்தான் இருக்கணும். இமேஜில் எதுவும் கட் பண்ணிடக்கூடாது, சைடில் கீழே எதுவும் கட் பண்ணிடக்கூடாது. கட் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆகாது. டெய்லியும் அந்த டாஸ்க் மாறிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் பார்த்து தான் டவுன்லோட் பண்ணி தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் சோஷியல் மீடியாவில். சரிங்களா? அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இமேஜோட காப்பி லிங்க் பண்ணிடுற பாருங்கள். அந்த 3 டாட் கொடுத்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஆகும். அதில் காப்பி லிங்க் கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். This video is sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping app now available at Google Play and App Store. Please download it. Purchase more product in same app. Thank you. நான் முன்னே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டே உங்களுக்கு சஸ்பென்ஸ் இருக்குன்னு. எஸ்பிஓவில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. சரிங்களா? அது மிக விரைவில் நம்ம எஸ்பிஓவில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணி பயன்பெறுங்க. சரிங்களா? உங்கள் ப்ராடக்ட்டும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம், கண்டிப்பாக உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? நம்மக்கிட்ட 5 lakhs நம்பர் இருக்க போகிறாங்க. அது கீழே நம்பர் க்ரோத் ஆகிட்டே தான் இருப்பாங்க. அதனால் கேரேட் சேல்ஸ் கிடைக்கும், கேரேட்டாக சேல்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. பயப்படாமல் உங்கள் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்டும் இதில் சேல்ஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. தேங்க்யூ. உங்களுக்கு டவுட் எதாவது இருந்தால் இந்த ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள்.